ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் குயிக் வீடியோ. இது என்னன்னா, நான் வந்து ஒரு ஷூட்டிங் போயிருந்தேங்க. ஓகே, ஆஸ் யூஷுவல் தான் எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு நானும் அப்பா டக்கர் நானும் ரொட்டி தான் அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் செலிபிரிட்டியோட அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போனார். சார் அப்படியே போகலாம் தான், அப்படி தான் அதுக்கு தான் அவர் போனேன் நான். ஸோ குயிக்காக அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஷாட்டு தாங்க. அப்பா ஒரு ஃபாதர் வந்து மேலேருந்து கீழே வராரு. அது ஹெட் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி. அதுக்கப்புறம் பாக்கி ஃபேமிலி எல்லாம் கீழே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு ஸ்லிப் ஆகி விழுகிறாரு. இவங்கெல்லாம் மேலே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேர் ஓடி போய் அப்பாவை தூக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சீன் தான். இது வந்து 2 1/2 மணி நேரம் எடுத்தாங்க. மண்டை காய்ச்சல் ஆயிருச்சு. நாக்கெல்லாம் ஒரு சைடாக தள்ளிருச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, அதுக்கப்புறம் முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்ச நேரம் உட்காந்து அதுக்கப்புறம் போங்கடா அதெல்லாம் விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் கார் டிரைவ் பண்ணும்போது நேற்று திங்க் பண்ணேன் நான். எதுக்கு இந்த ஒரு சின்ன சீன்? இது நம்ம மூவிஸில் நம்ம பார்க்கும்போது இது ஒரு பெரிய விஷயமாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்புறம் நான் நினச்சிக்கிட்டேன், என்னடா இது வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு சப்ப மேட்டர் போய் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அந்த டைரக்டர் வந்து பெர்ஃபெக்ஷன் கிடைக்கல. ஆக்சுவலாக அந்த பெர்ஃபெக்ஷன் வர வரைக்கும் அவர் எடுத்துக்கிட்டே இருக்காரு. அவர் ஸோ அதனால தான் வந்து என்ன எல்லாத்தோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஆக்டிங் தான். அந்த ஆக்டிங்கே வந்து எவ்வளோ ரியாலிட்டியாக நம்ம காமிக்கணும் அப்படிங்கிறக்க வேண்டி தான் அவர் அதை ஸ்ட்ரகிள் பண்ணி பண்ணுறாரு. அண்ட் ப்ளஸ் ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா சோ மெனி பீப்பிள். இன்ஃபேக்ட் லைக்னா யாரா அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க, ஒருத்தர் டீ கொடுக்குறாரு, காஃபி கொடுக்குறாரு, அந்த தெர்மாக்கோலை வச்சுட்டு அந்த லைட்டிங்லாம் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் அங்கங்கே அந்த ஆங்கிளில் வந்து அந்த லைட்டிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்குது திருவிழா மாதிரி அங்கே ஏகப்பட்ட பேர். ஸோ ஏன் இதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கும் எனக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு சம்மந்தமே கிடையாதுங்க. நானும் உங்களை மாதிரி உங்களில் ஒருத்தர் வந்தால் போவேன், படத்தை பார்ப்பேன், என்ஜாய் பண்ணுவேன், வந்துடுவேன். ஸோ இதில் என்னென்னா, ஏன் நான் அதை சொல்ல வந்தேன்னா, இப்போ இந்த ரிவ்யூஸ் போடுறாங்கல்ல, ஃபிலிம் ரிவ்யூஸ், அவங்களுக்கு தான் ஆக்சுவலாக இந்த வீடியோவே. ஸோ என்னோட ரிக்வஸ்ட்டு தான் அது. ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட இட்ஸ் ஆல் அப் டு யூ கைஸ். ஓகே, என்னோட ரிக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு படத்தோட ரிவ்யூ போடும்போது 500 கோடி போட்டு ஒருத்தர் ரிவ்யூ ஒரு படம் எடுக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பணம் போகுது, பணம் போடுறாங்க, பணம் போடுறாங்க, எஃபர்ட்ஸ் போடுறாங்க, நிறைய பீப்புளுக்கு வந்து அங்கே சம்பளம் வருது. இன்ஃபேக்ட் லைக் ஐ கேன் சி ஸோ மெனி பீப்புள் அப்படின்னு அவங்க எல்லாத்துக்கும் நம்ம சம்பளம் கொடுப்பாங்க. டான்சர்ஸ், ஓ மை காட், இப்போ ஒரு குரூப் டான்சர்ஸ் வந்துட்டு இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அது திரும்பி பார்த்தா ஏகப்பட்ட இது பேர். ஸோ அப்போ அவங்க எல்லாத்துக்கும் வந்து அவங்க சம்பளம் தருவாங்கல்ல அட்லீஸ்ட்டு. ஸோ அது எல்லாத்துக்குமே மணி போகுது. ஸோ தேர் ஆர் பீப்புள் லிவிங் அவுட் ஆஃப் தட் ஒரு படம் மேக்கிங்க்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு 500 கோடிக்கு இல்லை 5 கோடிக்கு எடுக்கிறாங்கன்னா, நம்ம 500 கொடுத்துட்டு ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அது நெகட்டிவாக நம்ம போடுறது வந்து என்னை பொறுத்தளவு வந்து தப்புன்னு எனக்கு தோணுது. நான் என்ன சொல்லுவேன், இன்ஸ்டெட் ஆஃப் நீங்கள் வந்து ரொம்ப கீழ்மட்டம் அடிமட்டம் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் டிப்ளமேசியாக நீங்கள் பண்ணலாம்னு சொல்கிறேன். டிப்ளமேட்டிக்காக நீங்கள் ஆக்ட் பண்ணலாம். டிப்ளமேட்டிக் எப்படின்னா, அதாவது அந்த வாழ்கிற சைடும் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ ப்ளஸ் லைக் பார்க்குறவங்க சைடு, ஸோ அவங்க சைடும் நீங்கள் பார்க்கலாம். 2 சைடும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு ரிவ்யூ கமெண்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே ரொம்ப கஷ்டங்க. யார்கிட்ட தாங்க தப்பு இல்லாமல் இருக்கிறோம்? நம்ம எல்லாத்துக்கிட்டையும் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஃப்ளான்னு சொல்லுவோம். யார்கிட்ட ஃப்ளா இல்லாமல் இருக்கிறோம்? நோபடி இஸ் பெர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ அதனால் ஒரு 2 1/2 மணி நேரம் படத்தை எப்படிங்க ஒரு ஃபுல் 100% லாஜிக்காக போட்டு எடுக்க முடியும்? யாருனாலும் எடுக்க முடியாது. ஆனால் இதில் என்னென்னா, என்னோட இன்னொரு ரிக்வஸ்ட் என்னென்னா, இப்போ நம்மள மாதிரி வியூவர்ஸ், ஓகே, இப்போ நான் வந்து ஏதோ நம்ம பார்த்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பரப்புறவங்க அந்த கேங்கு நம்மலாம். ஓகே, நான் அந்த சைடு கேங்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான். இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரிவ்யூவர்ஸ்க்கு ரிவ்யூவர்ஸர் யாரோ, ஓகே, அந்த மெயினை போடுறவங்க அவங்க எல்லாத்துக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குலாம் வந்து பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் இல்லையா? இப்போ நம்ம டிரைவருக்கு இல்லை எந்த ஜாப் நம்ம எடுத்துட்டோம் பேசிக் குவாலிஃபிகேஷன். ஆனால் இப்போ ஆக்சுவலாக பொலிட்டிஷியன்ஸ் கூட நம்ம வந்து குவாலிஃபிகேஷனாக வராங்க, அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும், ஏன் கூவிட்டு கிடக்கிறோம். ஆனால் குவாலிஃபிகேஷனே இல்லாமல் டக்குன்னு ஒரு ஃபோன் எடுத்து, இப்போ எனக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள், டக்குன்னு ஒரு ஃபோன் எடுத்து கிச்சனில் தான் இருக்கிறேன் பாருங்கள், டக்குன்னு ஒரு ஃபோன் எடுக்கிறேன், ஏதோ வீடியோ போடுறேன், இதை பார்த்து நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணலாம். ஸோ பட் இது வந்து ஈஸியஸ்ட் ஜாபு. வாய் இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, பேசலாம், கண்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நான் வந்துட்டு இப்படியே நான் வந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்கிற டைமில் வந்து ஒரு வீடியோ போட்டு அதுக்கப்புறம் நானும் சொல்லலாம், இங்கே பாருங்கள், யாரையும் வந்து நம்பாதீங்க, இந்த மாதிரி இத்து போன படங்க தயவுசெய்து பார்த்துடாதீங்க அப்படின்னு கூட நம்மளும் சொல்லலாம். ஸோ என்னோட ரிக்வஸ்ட் என்னென்னா, இப்போ யாராவது அந்த ஃபிலிமில் போடுறீங்க அப்படின்னாக்க ரிவ்யூஸ் போடுறவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒரு 2 3 ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்களா இருக்கணும், இல்லைனா வந்துட்டு அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை ஒர்க் பண்ணவங்களா இருக்கணும். அவங்க தான் வந்து எலிஜிபிள், லைக் குவாலிஃபைடு ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் டு புட் த ரிவ்யூ. பாக்கி இப்போ என்ன மாதிரி உங்களை மாதிரிலாம் வந்துட்டு சும்மா இப்போ காஃபி பண்ணுற டைமில் வீடியோ போடுறவங்களேன்னா தயவுசெய்து பார்க்காதீங்க. ஸோ ஏன்னா இந்த லாட் ஆஃப் மணி அண்ட் எஃபர்ட்ஸ் ஆர் போயிங்க. இல்லைனா நீங்கள் போய் ஷூட்டிங்கில் போய் வந்து நீங்கள் பாருங்கள், ஹவு மச் எஃபர்ட்ஸ் தீஸ் கைஸ் ஆர் புட்டிங் என்னென்னு, ஃபில்ம் மேக்கர்ஸ் ஆர் புட்டிங் என்னென்னு. ஸோ அவ்வளோதாங்க லைஃப் அப்போ மேட்ருங்க. ஓகேனா, நானே படம் பார்த்துட்டு படம் நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு பிடிச்சிருந்தா சூப்பரும்போம், இல்லைன்னா இத்து போனதும்போம். இதுக்குன்னா இத்து போன படம்லாம் நம்ம வாழ்க்கையில் நிறைய பார்த்துருப்போம். ஸோ ஃபண்டமெண்டல் என்னன்னா, இன்றைக்கி செத்த நாளைக்கு பால், இன்றைக்கி டே வாழுங்க, மற்றவங்களே வாழ வைப்போம், நம்மளும் வாழுவோம். ஆட்டம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். டேக் கேருங்க, பாய்.